சென்னை ஸ்பீட் நியூஸ். செய்தியாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் செய்தியாளர்கள் சந்திப்பு அதன் தலைவர் ரத்தின சபாபதி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: ஓபிசி மக்கள் கட்சியின் தலைவர், இந்திய அரசும் மாநில அரசும் கடந்த காலங்களில் பல்வேறு தரவுகள் மற்றும் ஆணையங்களின் அறிக்கைகள் அடிப்படையில்தான் கல்வி அரசு பணிகளில் வாய்ப்புகள் பெறாத சமுதாயங்களில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இந்திய அளவில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் வைத்துள்ளனர். ஆனால் நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளாகியும் இந்த பட்டியலில் உள்ள மக்களின் 80% மக்கள் எந்தவித வாய்ப்பு முன்னேற்றத்தையும் பெறவில்லை. ஆகவேதான் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி கீழ்கண்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் களத்திற்கு வருகிறது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரமான கல்வி, கல்வி உதவித்தொகை, வட்டியில்லா கல்வி கடன், நிரந்தர வேலைவாய்ப்புகள், விவசாயம், சிறு தொழில், சிறு வியாபாரம் செய்வதற்கு அரசு உதவிகள், மானியங்கள், உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை, ஊழல் இல்லாத கடமை உணர்வுடன் கூடிய மக்கள் பிரதிநிதிகள், அரசு பணியாளர்களை உருவாக்குதல், குறிப்பாக ஒப்பந்த தொழிலாளர்கள் திட்டத்தை ஒழிப்பது, இதன் மூலம் இடஒதுக்கீட்டின் இருப்பை உறுதி செய்வது என்ற கொள்கையுடன் எங்கள் பரப்புரையுடன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து மக்களிடம் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். தேசிய மாநில அளவில் ஆண்ட கட்சிகளுக்கு மாற்றாக செயல்படுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த நாட்டில் எம்எல்ஏவிலிருந்து, எம்பியிலிருந்து மந்திரி வரை பதவி ஏற்கும் போது ஒவ்வொருவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் மாறா பற்றுக் கொண்டும் அதன்படி நடப்பேன் என்றெல்லாம் உறுதி ஏற்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14, 15, 16, 38, 41, 340 ஆகிய பல்வேறு சரத்துக்களின் பேர் இந்த சரத்துக்கள் படி அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் இடப்பட்ட கட்டளை, குறிப்பாக ஓபிசி மக்களுக்கு, SCBC சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மேம்பாட்டு நிலை, கல்வி, வேலை வாய்ப்புகள் எதையும் தரவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை 90% மேல் மக்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். எந்த தரவுகளின் அடிப்படையில், ஆணையங்களின் அடிப்படையில் 256 சமுதாய மக்களை பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் என்று பட்டியலிட்டனர். ஆனால் அந்த மக்களின் குடும்பங்களை, அந்த மக்களின் இளைஞர்களை, குழந்தைகளை யாரும் கவனிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர்களும் சரி, ஆட்சி புரிபவர்களும் சரி, அவர்கள் குடும்பங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார்கள். எங்கள் மக்களுக்கு இத்தகைய ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலை, அவர்களின் பின்தள்ளப்பட்ட நிலையை மேம்படுத்துவதற்காகவே இந்த பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசியை நாங்கள் தொடங்குகிறோம். நன்றி.